ஒரு வழியா ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. நான் கூட நினச்சேன் இன்னைக்கு உள்ள பிரியாணி கிடைக்குமா இல்லை அவங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப பெரிய கம்பெனி, அவங்களுக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் வெளியே போகிற ஒர்க்லாம் இருக்கும். அதை மீறி நமக்கு பிரியாணி கிடைக்குமா கிடைக்காத நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுவும் ஒரு ஃபேமிலிக்கே ஆகிற மாதிரி பக்கெட் பிரியாணி கொடுத்துருக்காங்களே, அதில் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே இது காட்டு, சத்தியமாக சொல்கிறேன், அந்த வாசனை பிரியாணி எப்படி சொல்கிறது, ரம்ஜானுக்கு முஸ்லீம் பிரியாணின்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்குங்களே, அது நேரில் அது முகந்து பார்க்கும்போது தெரியும். இது கடை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து சில்லி பார்க்குறேன். விஷயமே என்னன்னா, இந்த மாதிரி கட்டியிருக்கும் போது அதை பிரிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் தெரிய மாட்டேங்குது. லப்பரை வேற போட்டு அழுத்தி வச்சிடுறாங்க, அதை கட் பண்ணவும் முடியாமல் ஓப்பன் பண்ணவும் முடியாமல் பெரிய தொந்தரவாக இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ பிச்சுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு நகர்ந்தா சைடில் விட்டு இப்படி பிரிச்சிட வேண்டியதான். பொறுமை, அந்தளவுக்கு பொறுமை. ஓ சில்லி, இப்போ தயிர் வச்சது என் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் வச்சது எனக்கு அவ்வளோக்கு பிடிக்காது. பிரியாணினாலே வெறும் தான் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. இந்த மாதிரி தயிர், இந்த குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு தெரியும்? தயிர் டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும், குழம்பு டேஸ்ட் தான் அதிகமாக தெரியும். நீங்கள் எத்தனை பேர் பிரியாணி மட்டும் சாப்பிடுவீங்க? உங்களுக்கு இன்றைக்கி ரம்ஜானுக்கு பிரியாணி கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். காலையிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. இதுக்காக வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே சமைச்செல்லாம் வச்சுட்டேன். என்னென்னா பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி வச்சுருந்தேன், சாப்பாடு வச்சுட்டேன். என் வீட்டுக்கு உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி வச்சுருந்தேன். என் பொண்ணு வந்து பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்குறம்மா சுண்டுறதானம்மா அப்படின்னு. சரிம்மா. அப்போ தான் வீட்டுக்கார சொன்னார், பிரியாணி வரப்போகுதுனாரு. உண்மையாலுமா? அப்போ அதனால தான் இதுக்காகவே இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு மனசு சொல்லியிருந்ததா இல்லை வேறு ஏதாவது வேலையில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தானாங்கிறது தெரியல. இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துட்றோம், பிள்ளையை சீக்கிரம் இறக்கி விடு, வாங்கி கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா அவங்க கம்பெனியில் வாங்கி வச்சுருக்காங்க ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்துட்டு சொல்லி. என் வீட்டுக்கார் இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தோடனே அவர் ஒரு சின்ன ஒர்க்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறாரு, பிரியாணி நல்லா இருக்குன்னு சீக்கிரம் தின்னு எல்லோரும் காலி பண்ணாதீங்க, எனக்கும் கொஞ்சோண்டு வச்சுருங்க, நான் வந்துடுறேன்ட்டு. அவருக்கு வைக்காமல் சாப்பிட மாட்டேன், பிரியாணி நிறையாவே இருக்குது. இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், சல்லு ஊற்றிடும். நான் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டு அப்புறமே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். பிளேட்டிங் பார்த்துக்கோங்க. தயிர் பச்சடி, சிக்கன் சில்லி, சாப்பாடு. இதுக்கு இடையில் எவ்வளோ சிக்கன் பீஸே. இது காமெடிக்காக மட்டும்தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு அப்டேஷனாக வரும். பாய்.